بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. அன்புள்ள சகோதரர்களே, வாராந்தம் ஞாயிற்றுக்கிழமை இஷா தொழுகைக்கு பின்னால் பார்த்து வரக்கூடிய தஃப்சீர் வகுப்பில் இன்று 101வது அத்தியாயமாகிய அல் காரியா என்று ஆரம்பிக்கக்கூடிய சூரத்துல் காரியாவை பற்றி சுருக்கமாக பார்க்க ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த சூரத்தை பொறுத்தவரையில் இந்த சூரத் மக்கி சூரத் ஆகும். அதாவது மக்காவில் அருளப்பட்ட சூரத் அல்லது ஹிஜ்ரத்துக்கு முதல் அருளப்பட்ட அத்தியாயங்களில் உள்ள அத்தியாயமாகும். பொதுவாக நமக்கு தெரியும், மக்காவில் அருளப்பட்ட சூரத்துகள் பெரும்பாலும் கொள்கைகள் சம்பந்தமாக, கடவுள் கொள்கை சம்பந்தமாக பேசும். ஏன்னா அங்கே இருந்தவர்கள் குறைஷிகள், காபிர்கள். அவர்களுக்கு மறுமை நாளை பற்றி, மறுமை நாளுடைய அடையாளங்கள், மறுமை நாளுடைய அமளிதுமொழிகளை பற்றி, நரகத்தை பற்றி எல்லாம் நிறைய பேசும். ஏன்னா அவர்களுக்கு கொள்கையை சொல்வதற்காகவும் அவர்களுக்கு மறுமையை பற்றி ஒரு பயத்தை ஏற்படுத்துவதற்காகவும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அப்படி செய்வான். அப்படிப்பட்ட வசனங்களில் ஒன்றுதான் அல் காரியா. அல் காரியா, கரா என்றால் தட்டினான் என்ற அர்த்தம். டோரை தட்டுறதுக்கு கரான்னு சொல்றது. அல் காரியா என்றால் தட்டக்கூடியது. இது மறுமை நாளைக்குரிய பெயர்களில் ஒன்றாகும். மறுமை நாளைக்குரிய பெயர்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அல் குர்ஆன் நிறைய சொல்றான். வாக்கியா, அல் காரியா, அதே போல அல் ஹாக்கா, அத்தாம்மா, அல்ல ஆசிஃபா, இந்த மாதிரி நிறைய மறுமை நாளைக்குரிய பெயர்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்றான். இந்த எல்லா பெயர்களை பார்த்தாலும் அந்த பெயர்லேயே ஒரு பூகம்பம், ஒரு பயங்கரம், ஒரு அமளி இருக்கும். நம்ம அஸ்ஸலாமு அலைக்கும், அஸ்ஸலாம் என்ற வார்த்தையிலேயே ஒரு சொஃப்ட் இருக்கிற மாதிரி நமக்கு விளங்கும். அஸ்ஸலாம் சாந்தி. இந்த சொல்லல பாருங்க, அல் காரியா, அத்தாம்மா, அல் ஆசிஃபா, அல் ஆசிஃபா, அல் வாக்கியா. அப்ப அந்த பெயர்களிலேயே ஒரு பயங்கரத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா வச்சிருக்கிறான். இந்த மாதிரி அல் காரியா, அது தட்டக்கூடியது. ஏன் அது தட்டக்கூடியதுன்னு கேட்டால், அந்த மறுமை நாளுடைய அமளிதுமளி, மறுமை நாள் வரப்போகிறதுன்ற அந்த செய்தி நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆகிட்டோன்னு சொன்னால் நம்மளோட உள்ளத்தை தட்டும். உள்ளத்தில் ஒரு திகிலை ஏற்படுத்தும், ஒரு நெஞ்சுகடியை கொண்டு வரும். இது ஒரு திடீரென்று ஒரு ஆபத்து வர போகிற நேரத்தில், திடீரென்று ஒரு ஆக்சிடென்ட், திடீரென்று ஒரு செய்தியை கேள்விப்படுற நேரத்தில் நம்மளுக்கு வாருது. ஆனால் மறுமை நாள் வரப்போகுதுன்றதை கேள்விப்படுற நேரம், அல்லது சூரோதப்பட்டதுன்றதை கேள்விப்படுற நேரம் வாரது பயங்கரமானது. அல்லாஹ் சூரத்துல் ஹஜ்ஜில் சொல்றான், அதில் அமளிதுமளியே, அதில் அந்த திடக்கிடக்கூடிய அந்த விஷயத்த நம்மளுக்கு எந்த அளவுக்கு அது நெஞ்சுக்கு பாரமரிக்கும், எந்த அளவுக்கு நெஞ்சு கிடைக்கும், எந்த அளவுக்கு டென்ஷன் ஆகும்ன்றதை சொல்றதுக்கு சூரத்துல் ஹஜ்ஜில் சொல்றான், யா அய்யுஹன்னாஸ் இத்தகூ ரப்பக்கும், மனிதர்களே, இத்தகூ ரப்பக்கும், உங்களுடைய ரப்பை நீங்கள் தக்வா செய்து கொள்ளுங்கள். இன்ன ஸல்ஸலத ஸாஅத்தி ஷைஉன் அஸீம். அங்கே பாருங்க, ஸல்ஸலா, அது பேர்லயே ஒரு பயங்கரம் இருக்கு. ஸல்ஸலா, ஸல்ஸலாண்டா பூகம்பம், நிலநடுக்கம். இந்த இன்ன ஸல்ஸலத ஸாஅத்தி, மறுமை நாள் வரும்போது ஏற்படக்கூடிய அந்த ஸல்ஸலா இருக்கிறது ஷைஉன் அஸீம், அது பயங்கரமானது. யௌம தரவுனஹா, அந்த நாளில் நீங்கள் உயிரோடு இருந்தா பாப்பீங்க. வதத்ஹலு குல்லு முர்திஅத்தின் அம்மா அர்தஅத், ஒவ்வொரு பாலூட்டி கொண்டிருக்கக்கூடிய ஒரு தாய் மறுமை நாள் ஏற்பட போகுது என்ற அந்த செய்தி கேள்விப்பட்டா அந்த பிள்ளையை தூக்கி வீசிடுவான். இது சாதாரணமாக நடக்காது. ஒரு பொம்பளை பாலூட்டி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பொம்பளை பிள்ளையை தூக்கி வீசாது. அது அந்த குழந்தை சில நேரம் அந்த கடிச்சாலும், அல்லது இவ எவ்வளவுதான் பிஸியா இருந்தாலும் புள்ள குடிச்சு முடியட்டும் என்று வெயிட் பண்ணுவாங்க. ஆனா இந்த மறுமை நாள் ஏற்பட போகுதுன்ற அந்த செய்தி கேள்விப்பட்டா தூக்கி வீசிடுவா.
பிள்ளை தாச்சாக இருக்கக்கூடிய கற்பிணியாக இருக்கக்கூடிய கற்பிணிகள் தங்களை அறியாமலே பிள்ளையை பெற்று விடுவார்கள். அவங்களுக்கு விளங்காது பிள்ளை பிறகுது. இப்போ உலகத்துல சொல்றாங்க, அந்த மருத்துவம் சொல்றாங்க, இந்த உலகத்திலே ஒரு மிக கடுமையான வேதனை என்பது ஒரு பிள்ளை ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை பிரசவிக்கின்ற போது ஏற்படக்கூடிய வேதனை என்று சொல்லுவார்கள். ஆனா அது விளங்காத அளவுக்கு அவ பிள்ளை பிறந்திரும். இவருக்கு தெரியா பிள்ளை பிறந்தது. இந்த அளவுக்கு பயங்கரமானது. சுகாரா, ஆக்களை பார்த்தீங்கன்னு சொன்னா போதை அடிச்சவங்க மாதிரி, சாராயம் குடிச்ச மாதிரி, அவன் எங்க போறான்னு எங்க வரான்னு அவனுக்கே தெரியாது, என்ன பேசுறான்னு அவனுக்கே தெரியாது. ஆனா டென்ஷன் ஆயிடுவான். வமாஹும் பிசுகாரா, ஆனா அவங்க போதை அடிக்கல, ஆனா அவங்களோட நிலைமை போதை அடிச்ச மாதிரி இருக்கு. வலக்கின் அதாப் அல்லாஹி ஷதீத். ஏன் அப்படி அந்த நிலைமை அவங்களுக்கு ஆகுதுன்னு, அல்லாஹ்வுடைய வேதனை மிக கடுமையானது. அதை அந்த அன்றைக்கு அவங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகும். அதனாலதான் அந்த நிலைமை என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அல் குர்ஆன்ல சொல்றான். மல் காரியா, காரியா அந்த உள்ளத்தை தட்டக்கூடியதுண்டா என்ன? அப்ப பொதுவாக எந்த ஒரு பொருளுக்காவது அல்லது எந்த ஒரு மனுஷனுக்காவது அது அல்லது எந்த ஒரு இடத்துக்காவது நிறைய பேர் இருக்கின்றா அது ஃபேமஸ் ஆனதுன்ற அர்த்தம். அதுக்குள்ள நிறைய விஷயம் இருக்கின்ற அர்த்தம். ஏன்னா ஃபேமஸ் ஆகிறது சும்மா ஆகாது. நல்ல விஷயத்திலே கெட்ட விஷயத்திலே ஃபேமஸ் ஆகிறான் இருந்தாலும் அது ஒரு பெரிய இடத்துக்கு வரணும். ஒரு ஒரு வைத்தியர் ஃபேமஸ் ஆகிறதா இருந்தாலும் சரி, ஒரு மௌலவி ஃபேமஸ் ஆகிறதா இருந்தாலும் சரி, அது நிறைய செய்யணும், நிறைய அதுக்கு பின்னால் நிறைய இருக்கும். அதே மாதிரி இந்த நரகத்துக்கு நிறைய பேர் இருக்கின்றா அதுல அர்த்தம் நம்மட பார்வை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அதன் பக்கம் திருப்ப விரும்புகிறான். அதே போல அல் காரியா என்று சொல்லிட்டு அதை பார்த்து சொல்லலாம். நான் அல்லாஹ் சொல்றான் மல் காரியா, காரியாண்டா என்ன, தட்டக்கூடியதுண்டா என்ன? அப்ப நம்ம அதை கொஞ்சம் வாசிக்கணும், நம்ம அதை கொஞ்சம் பார்க்கணும், என்னமோ சொல்ல போறாங்கன்றதை நம்ம கேட்கணும்ன்றதுக்காக குறைஷிகளுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்றான் அல் காரியாண்டா ஒரு புதிய சொல்ல அவங்களுக்கு. மல் காரியா, காரியாண்டா என்னன்ற உங்களுக்கு தெரியுமா? வமா அதராக மல் காரியா, காரியாண்டா என்னென்று உனக்கு தெரியுமா? உனக்கு சொல்லி தந்தது எது? உனக்கு தெரியா காரியாண்டா? அப்ப தெரியாண்ட ஒரு விஷயத்த சொல்ல போறோம், உங்களுக்கு இருக்குமே அது தெரியாதண்டா உடனே அந்த கேட்கறதுக்கு ஆர்வம் வரும். என்னமோ சொல்ல போறாங்க, புதிய விஷயம் சொல்ல போறாங்க. அதனாலதான் ஸ்பீக்கர் அறிவுகள் முக்கிய அறிவித்தல் என்று சொல்லி ஆரம்பிக்காங்க. ஏன்னா முக்கிய அறிவித்தல் எல்லாரும் கேளுங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அல் காரியா மல் காரியா வமா அதராக மல் காரியா திரும்ப சொல்லி இதை என்னன்னு இதை கேளுங்க என்று சொல்லிட்டு அது விளக்கத்தை சொல்றான். யௌம யகூனுன் நாசு கல் ஃபராஷில் மப்தூத். இந்த காரியான நான் ஏற்கனவே சொன்னேன், அதுல என்னென்ன நடக்க போதுங்க. அதில் நிறைய விஷயங்கள் அல்லாஹ் சொல்றான், அந்த நாள்ல நடக்கக்கூடிய விஷயங்கள். இந்த வசன அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்றான் யௌம, அந்த நாளில், யகூனுன் நாசு கல் ஃபராஷில் மப்தூத். அல் ஃபராஷ் என்று சொன்னா ஈசல்கள், விட்டில் பூச்சிகள். இப்போ மழை காலத்தில் வரக்கூடியது. அது என்ன செய்யும்னு சொன்னா, ஏன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த மாதிரியான இடத்துக்கு ரெண்டு உயிரினங்களை சொல்றான். ஒன்று கல் ஃபராஷ், ஃபராஷ் என்றது ஈசல், அது விளக்குகள்ல தான் போய் விழும். அப்ப அந்த மறுமை நாள் ஏற்படக்குள்ள மனுஷன் இப்படித்தான் ஆகுவான், ஃபராஷ் மாதிரி ஈசல்களை போல் ஆகிடுவான். இன்னும் ஒரு காலத்துல சொல்றான் அல்லாஹ், சூர் ஊதப்பட்டு மக்கள் எல்லாம் அழிஞ்சு திரும்ப சூர் ஊதப்பட்டு மக்கள் எழும்பிக்கு வருவாங்க. அந்த எழும்பிக்கு வார நேரத்துல மக்கள் எப்படி வருவாங்கன்னு சொல்றதுக்கு அல்லாஹ் சொல்லக்குள்ள சொல்றான் கல் ஜராத், வெட்டுக்கிளிகளை போலன்னு சொல்றான். இப்ப அங்க வெட்டுக்கிளிகளை போலன்னு சொல்றான். ஏன்னா வெட்டுக்கிளிகளுக்கு மீசலுக்கும் மிக முக்கியமான வித்தியாசம் இருக்கு. வெட்டுக்கிளி ஒரு இடத்தை நோக்கி தான் பயணிக்கும். அதுக்கு ஒரு டார்கெட் இருக்கும், இந்த இடத்துக்கு போகணும், இங்கல பகுதியிலிருந்து இங்கல பகுதிக்கு போகணும். ஈசலுக்கு டார்கெட் இல்லை. அது என்ன செய்யணும்னா சுத்தி அதுக்கு எங்க போகுதுன்னு அதுக்கு எதிரியா, அது வெளிச்சத்துல போய் விழும், வெளிச்சத்துல போய் விழுந்து விளக்குல போய் விழுந்து அது செத்து போய்த்து. இப்படித்தான் மனுஷன் இருப்பான் அந்த நாளில. அந்த யௌம யகூனுன் நாசு கல் ஃபராஷில் மப்தூத், அந்த பரப்பப்பட்ட ஒரு ஜாதி குறுக்கு மறுக்கால பறந்து தெரியக்கூடிய ஈசல்களை போல. ஏன்னா மனுஷனுக்கு அந்த டைம்ல சுயநினைவு இருக்காது, எங்க போறான் எங்க வாரான்னு விளங்க. அது திடீர்னு எப்படி அந்த ஈசல்கள் போய் விளக்குல முட்டிக்கு திரும்ப பறக்கும், திரும்ப முட்டிக்கு செத்து போய் கிடக்கும். இதே மாதிரிதான் மனுஷன் அங்கே முட்டி இங்க முட்டி அங்க ஓடி இங்க ஓடி, அவனுக்கே தெரியும் எங்க போறானா இங்க வாரான்னு. அப்ப அது கல்லோலமான ஒரு நிலை. ஒரு திசையை நோக்கி ஓட மாட்டான். இப்ப சுனாமி வருதுன்னா நம்ம ஒரு திசையை நோக்கி ஓடுவோம், அல்லது ஒரு ஆபத்து இங்கல இருந்து வந்ததுன்னா இங்கல நோக்கி ஓடுவோம்.
இந்த மறுமை நாள் ஏற்பட போகுது என்ற செய்தி வந்தா எந்த திசையை நோக்கி ஓடுறா அவனுக்கு தெரியாது. ஏன்னா அவன் அவன் போதை அடிச்சோ மாதிரி இருப்பான். அவ போய் அங்க முட்டுவான், இங்க முட்டுவான். இது மட்டும் இல்லையே நடக்க போற விஷயம். தக்கூனுல் ஜிபால், நீங்க ஜிபால்களை பார்த்தால், ஜிபால் என்ன மலைகள், அல்ல ஏன் நீங்க ஜிபால் மலைகளை பார்த்தால் கல் இஹ்னில் மம்ஃபூஷ், அது பரப்பப்பட்ட பஞ்சுகளை போல, அது பறந்து பருத்தி பஞ்ச போல பறக்கும். இப்ப நம்ம சில இந்த பஞ்சன்னு சொன்னா அது சின்ன காத்துக்கும் பறக்கும். இப்ப அந்த பஞ்சு மரத்திலிருந்து ஒரு பஞ்சு ஒன்று பறந்து தெரியுமே, அந்த மாதிரி அது சின்ன காத்துக்கும் பறக்கும். அதனால அல்லாஹ் ஜல்ல ஷானுவ பாருங்க எப்படி சொல்றான்னு, ஏன் இந்த பூமி பறக்கும் அல்லது வேற ஏதாவது பறக்கும் என்று சொல்லாம மலையை சொல்லாண்டா உலகத்திலே மிக ஸ்ட்ராங்கானது மலை தான். அதனாலதான் அல்லாஹ் சூரத்துல் காஷியாவுல சொல்றான், அவலா யன்துரூன இலல் இப்லி கைஃப குலிகத் வ இலஸ் ஸமாஇ கைஃப ரஃபியத் வ இலல் ஜிபாலி கைஃப நுஸிபத். நீங்க மலையை பார்க்கல எவ்வளவு ஸ்ட்ராங்கா நாங்க ஆக்கி வச்சிருக்கோம்னு சொல்லி. இந்த மலைகள் தான் பூமிகளை விழாமல் பிடித்து கொண்டிருக்கிறது என்று அல்லாஹ் ஜல்ல ஷானுவ சொல்றான். அப்ப பூமியையே விழாம பிடிச்சு கொண்டிருக்கக்கூடிய அந்த மலை தான். அப்ப கடும் ஸ்ட்ராங்கானதை நமக்கு சொல்றோம். அது என்ன, நமக்கு அதுல பாரதூரம் விளங்கணும் பண்ணதுக்கா, அந்த நாளையுடைய பாரதூரம் விளங்கணும் பண்ணதுக்கா. வதகூனுல் ஜிபால், மலைகள் கல் இஹ்னில் மம்ஃபூஸ். இந்த மலைகளை பத்தி அல்லாஹ் ஜல்ல ஷானுவ இன்னும் சில இடங்களை சொல்றார், வபுஸ்ஸத்தில் ஜிபாலு பஸ்ஸா ஃபகானத் ஹபாஅம் முன்பஸ்ஸா. மலைகள் ஒன்றோடு ஒன்று அடிபட்டு தூளாகும். ஒரு மலை ஒரு இடத்துல நிற்காது, மலை பெயர்க்கப்படும். வபுஸ்ஸத்தில் ஜிபால், மலைகள் பெயர்க்கப்படும். அதாவது அடியிலிருந்து அடி விட்டு பற்றும். நம்ம ஒரு பில்டிங் கட்டக்குள்ள அடித்தளம் போடுறோம் தானே, அடித்தளம் இல்லாம கட்ட மாட்டோம், ஏனென்றா அது உளுந்துருமன்றதுக்காக. இப்ப மலை நம்ம எந்த அளவுக்கு உயரத்துல பாக்குறோம், அதை விட பயங்கரமான அளவுக்கு உள்ளுக்கு அது இருக்கு, பூமிக்குள்ள அது உடுபற்றும். அது அந்த கீழுக்கு இருக்கிற மலைக்கும் மேலுக்கு இருக்கிற மலைக்கும் இடையில ஜாயிண்ட் இல்லாம போயிட்டு. அப்ப நிலநடுக்கம் அந்த மலை என்ன செய்யும், ஒன்றோடு ஒன்று அடிபட்டு துகள் துகளாக மாறும் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானுவ சொல்றான். இன்னொரு சூரத்துல் வாக்கியாவில். இன்னொரு இடத்துல சொல்றான் சூரத்து தக்வீர்ல, வைதல் ஜிபாலு சுய்யிரத். ஒரு இடத்த நிக்காது மலை, அந்த ஆட்டு வயல. இப்ப நம்ம அந்த இது குடுகுடா விளையாடக்குள்ள உள்ளுக்குள்ள அந்த தையை போட்டு ஆற்றுமே, அந்த மாதிரி மலைகள் ஒன்றோடு அடிபட்டு கீழங்கீழமாக பறக்கும், பஞ்சு பஞ்சாக பறக்கும். நம்ம பார்க்குற இடத்த எல்லாம் பஞ்சு பஞ்சாக மலைகள் பறக்கும். நாம அதுக்குள்ள எங்க ஓடுற, நம்மளும் மலையில அடிபடுவோம். அப்ப மலையாண்டா மலை மட்டும் இல்லை, மலையே இப்படி பஞ்சு பஞ்சா பறக்குதான பில்டிங்களுக்கு எல்லாம் என்ன நடக்கும். அப்ப அதை கற்பனை பண்றதுக்காகத்தான் நல்ல மலையை சொல்றான். நீங்க இன்னொரு இடத்துல சொல்றான், வஹுமிலத்துல் அர்து, சூரத்துல் ஹாக்கா 14வது வசனத்துல, வஹுமிலத்துல் அர்து வல் ஜிபால். ஹுமிலத் ஹமலன தூக்கினான் அர்த்தம். வஹுமிலத்துல் அர்து வல் ஜிபால், பூமி தூக்கப்படும், மலையும் தூக்கப்படும். பூமியும் மலையும் தூக்கப்பட்டு ஃபதுக்கதா தக்கத்தன் வாஹிதா, அந்த பூமியையும் தூக்கி மலையையும் தூக்கி அல்லாஹ் பூமியை மலையோட சேர்த்து ஒரே அடி அடிப்பான். துக்கதா தக்கத்தன் வாஹிதா, பாருங்க சொல்லிலேயே பயங்கரம் இருக்கு. துக்கதா தக்கத்தன் வாஹிதா, ஒரே அடியாக அல்லாஹ் அடிப்பான். அப்ப பூமி மலை ஒன்றோடு ஒன்று, பூமியும் மலையும் சேர்ந்து மலையும் சேர்ந்து அடிபட்டு பறந்து பில்டிங்கள் எல்லாம் பறந்து. அந்த நாளை நினைச்சு பார்த்தா மனுஷன் ஏற்கனவே போதை அடிச்ச மாதிரி இருந்தா எப்படி இருப்பான் அந்த நாள்ல. அதனாலதான் அவன் எங்க போற எங்க வர யாரை பார்க்க, அதனாலதான் யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஹீஹி, அத அல்லாஹ் ஜல்ல ஷானுவ சொல்றான். அப்ப எங்க போற எங்க வாரன்னு தெரியாம கல் ஃபராஷில் மப்சூஸ், அந்த விளக்குல போய் உழுற விட்டில் பூச்சிகள் மாதிரி அவனுக்கு எங்க போற எங்க வர, இது நெருப்பா சுடுமா, அதுல போன முட்டுமான்னு தெரியல, பறக்கான் முட்டுறான். இந்த மாதிரியான ஒரு நிலைமை இருக்கக்குள்ள எப்படி ஒரு பொம்பளை பால் கொடுத்துக்கிறிக்க பிள்ளைக்கு, எப்படி இந்த வயிற்றுல இருக்க பிள்ளைய சுமந்துக்க வச்சுட்டு இருக்கிற அந்த, இப்ப திடீரென்று உதாரணமா சில பொம்பளைகளுக்கு திடீரென்று ஒரு செய்தியை கொடுத்தோம்னா சில நேரம் அவங்களுக்கு மென்சஸ் வந்துடும். ஏண்டா அதை தாங்கலாம். இதே மாதிரி தான் அந்த திடீரென அந்த சூர் ஊதப்பட போகுது, இல்லாட்டி மரம் ஏற்பட போகுது என்ற செய்தியை அவர்கள் தாங்கிக் கொள்ள மாட்டார் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானுவ சொல்றான். இது மறுமை நாளுடைய அமளி திமளிகளோடு சம்பந்தப்பட்ட விஷயங்களாகும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்குர்ஆன் வசனங்களை நாம வாசிக்கிறோம், அது சம்பந்தமான விஷயங்களை பார்க்கிறோம், ஓரளவுக்கு அதனுடைய கருத்துக்களை நாம எடுத்துக்கொள்றோம் சொன்னா அதை வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துறதுக்கு நாம கொஞ்சம்
ட்ரை பண்ணணும். அப்போ இப்படியான ஒரு அமளி தூமலின்னு சொன்னா நாளை மக்ஷர் மைதானம் எப்படி இருக்கும்? இது ஆரம்பம், மறுமை ஏற்பட போகுதுன்ற ஆரம்ப கட்டம் தான் சூரூதுற கட்டம். சூரூதினா தான் நடக்கும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு அல் குர்ஆன்ல சொல்றான், சூரூதப்பட்டா ஃபஸிஅ மன் ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த், வானம் பூமியில் இருக்கிற எல்லாருமே அதாவது டென்ஷன் ஆயிடுவான். யௌம யுன்ஃபகு ஃபிஸ் ஸூர், சூரூதப்படுகிற நாள்ல ஃபஸிஅ மன் ஃபிஸ் ஸமாவாதி வ மன் ஃபில் அர்தி இல்லா மன் ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடியவர்களை தவிர மற்ற எல்லாரும் டென்ஷன் ஆகி திடுக்கிட்டு அவங்க நிலை குலைஞ்சி வைத்திருவாங்கன்னு சொல்லி இந்த நாளிலிருந்து அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். நாளை மறுமையிலே சுவர்க்கத்துக்கு செல்லக்கூடிய நன்மக்களாக எம் அனைவரையும் மாற்ற வேண்டும். இந்த மறுமை நாளுடைய அமளி துமளிகளில் இருந்து அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எம்மை பாதுகாக்க வேண்டும். இந்த மறுமை நாளின் ஆரம்பமே இப்படி அமளி துமளியாக இருந்தால் அடுத்தது கபர், அடுத்தது திரும்ப ஊதப்படும், அங்கிருந்து எழும்பிக்கு வாரது, அதுக்கு பிறகு மக்ஷர் மைதானத்தை நோக்கி நாம் எல்லாம் ஓடுறது, அந்த மக்ஷர் மைதானத்தில் நிழல் இல்லாமல் இருக்கிறது, அதில் கேள்வி கணக்கு, அதுக்கு பிறகு சொர்க்க நரகம் போய் சொர்க்க நரகம், இப்படி பெரியோரு பயணத்துடைய ஆரம்பம் தான் இந்த அல் காரியா என்னக்கூடிய சூர் ஊதப்படக்கூடிய அந்த சந்தர்ப்பமாகும். எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த நிலைமைகளிலிருந்து எம் அனைவரையும் பாதுகாத்து சுவர்க்கத்துக்கு செல்லக்கூடிய நன்மக்களாக அனைவரையும் மாற்றுவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹா